ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். வித்தியாசமான தகவல்கள் சூழ்நிலைகளில் நமக்கு இந்த சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை குவாரண்டைன் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், மே எண்டு வரை போகும், ஜூன் வரை போகும். இதெல்லாம் ஒரு பக்கம் ரூமர்ஸாக இருந்தாலும் இந்த பக்கம் நமக்கு நியூஸஸ் வர வர இது உண்மையாக இருக்குமா என்று சொல்லி தோன்றுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருக்கு. இப்போ நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் நடக்கிற சில காரியங்களை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் வந்து தவிர்க்க முடியாததாக மாறிவிடுது. இட்ஸ் அன்அவாய்டபிள். ஆன்லைன் பார்க்காதீங்கன்னு சொன்ன ஆட்கள்லாம் ஒரு வழி இல்லாமல் ஆன்லைன் சர்வீஸ் பாருங்கன்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் திஸ் குவாரண்டைன். சரி, இப்போ இதை சரியா தவறா அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போகலாம். என்கிட்ட பர்சனலாக சில பிலீவர்ஸ் வந்து கேட்டாங்க, பாஸ் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு வருது இது குறிப்பிட்ட காரியத்தில், ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்? அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். ஸோ சொன்னாங்க, அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஸோ எனக்கு இதெல்லாம் மனசில் வச்சு ஒரு ஷார்ட்டாக ஒரு சில காரியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த கல்ட் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஏர்லி சர்ச்சில் இருந்து இந்த கல்ட் என்ன செய்யுது? கல்ட்டுன்னு நீங்கள் பெரிய குரூப்ஸ் எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இஃப் எனிபடி டினைஸ் கிரைஸ்ட் ஆர் டிஸ்ட்ராட்ஸ் எனி பார்ட்ஸ் ஆஃப் த பைபிள், எனி டாக்டர்ஸ் ஆஃப் த பைபிள் இஸ் அ ஹெரட்டிக் ஆர் தட் சப்ஜெக்ட் இஸ் கால்ட் கல்ட். கல்ட்டோட ஒரு பெரிய மேஜர் ஆர்கனைசேஷனை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானே ஒரு சத்தியத்தை திரித்து கூறினால் அது கல்ட்டாக என்ன செய்யுது? மாறும். சரி, நீங்க இப்போ நிறைய டூ மச் ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ், எல்லாருமே ஃபேஸ்புக் லைவ்ஸ், நிறைய டீச்சிங்ஸ், இதெல்லாம் வரும்போது ஒரே டாபிக்ல வித்தியாசமான கருத்துக்கள் வருது. நீங்க ஒரே ஆளை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவருக்கே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருது. உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். சரி, இப்போ ஏன் இது மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத சில காரியங்கள் இருக்கு. நான் பிப்ளிக்ல சில காரியங்களை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி விடுறேன். நம்பர் 1 என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாருமே விளங்கிக்கணும், பைபிள் வாஸ் ரிட்டன் இன் அ பர்டிகுலர் historical and cultural context. இதான் basic. If anybody doesn't understand that cultural and historical context and tries to interpret the passage, automatically the teachings will be wrong. Heresies will come out. அப்போ ஒரு குறிப்பிட்ட கலாச்சார வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்ட வேத பகுதிகளை நம்ம விளங்காம வியாக்கியானம் பண்ணா பிரச்சனை வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நீங்க தியாலஜி படிச்ச எல்லாருமே தெரியும், ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவது எப்படி? அதோட கீ என்ன தெரியுமா? கான்டெக்ஸ்ட். இன் விச் கான்டெக்ஸ்ட் த பர்டிகுலர் பேசேஜ் வாஸ் ரிட்டன். அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில எந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மெயினா நம்ம பார்க்கணும். அதுதான் மெயின். அதை பார்க்காம இல்லைன்னு சொன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யும்? இப்போ நான் என்ன வியூல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேனோ அதான் நான் டீச்சிங்ஸா கொடுப்பேன். நான் கொடுக்கறதா நிறைய பேருக்கு தவிர என்ன செய்யும்? அது மாறும். ஸோ இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு விவரமா நிறைய பேர் ஆனதுனால, நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்ற குமாரனாக ஒனேசிமு. அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயில பவுலுக்கு பிறந்தவர் தான் ஒனேசிமுன்னு சொல்றாரு. பவுலு சீலாவும் ஜெயில இருக்கும்போது பிறந்தவர் தான் ஒனேசிமு. ஸோ அப்போ நம்ம கல்ச்சர்ல ஷீலா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேர், பட் சைலஸ். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிலாமே அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நமக்கு அதை என்ன செய்யணும்? அது ரொம்ப கவனமா இருக்கும். நம்பர் 1. அதனால நெவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட். ஒரு பகுதியை ஒரு நாள் நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தவறா விளங்கி கொள்ளாதீங்க. கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் சரி, ஸ்டடி த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை நல்லா என்ன செய்யுங்க, நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அதுதான் என்னதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்பர் 2 என்ன சொல்றோம் அப்படின்னா, செலக்டிவிட்டி. ஏன் இந்த மாதிரி ராங் டீச்சிங்ஸ்லாம் வருது இந்த காலகட்டங்கள்ல? குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தெரிந்தெடுத்தது. when you teach some important topics and tries to pick up only one passage and takes it out of the context, and automatically your teaching will be wrong. இதுக்கு நம்ம டெக்னிக்கலா செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏன் சபைகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு தீர்க்க புத்தகத்தை எடுத்துட்டு, நான் இந்த ஆசாரிகளை அடித்தேன். ஓகே, அப்போ ஆசாரிகளை கத்தர் அடிச்சாரு, இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் தப்பு, அதனாலதான் கத்தர் கொரோனாவை கொண்டு வந்து சர்ச்சை பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த கான்டெக்ட் வர, இந்த கான்டெக்ட் வர. ஸோ நான் எதையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஐ மே யூஸ் தி பைபிள் அஸ் அ ப்ரூஃப் டெக்ஸ்ட். நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து நான் கோட் பண்ணி சொல்லுவேன். அது ரொம்ப இட் சவுண்ட்ஸ் வெரி குட், பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தோணும். அது என்ன கிடையாது,
உண்மை. So when you try to make a doctrine or proper teachings, you have to consult the entire Bible. அதை டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திங்க் கேனானிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. முழுவதுமாக திங்க் பண்ணுங்க. இல்ல ஒரு பேசேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம திங்க் பண்ண என்ன வரும், பிரச்சனை வரும். இப்ப பாருங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ல. ஏன் அவங்க சொல்லுவாங்க ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது நல்லது. ஸோ 1 Corinthians வசனத்தை எடுப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அங்கு கொண்டு போவாங்க வெளிப்படுத்தல ஸ்திரீகளினால் கடைப்படாதவர்கள். ஸோ அதனால கல்யாணம் பண்ணா நீங்க பரலோகம் போக முடியாது, இப்படி ராங் டீச்சிங்ஸ் வரும். அப்ப நீங்க கேனானிக்கல் திங்க் கேனானிக்கல் என்டையர் டீச்சிங்ஸ் பார்க்கும்போது என்ன வரும், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது. அப்போ கல்யாணத்தை கொண்டு கொடுத்தது யாரு, ஆண்டவர். ஸோ அப்போ God will never contradict these statements. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கான்ட்ரடிக்ட் ஆக மாட்டாரு. ஸோ அதனால செலக்டிவிட்டி இஸ் another ப்ராப்ளம். நீங்க எப்பவுமே இந்த கான்டெக்ட்ல ஒரு பேசேஜ நீங்க நிறைய பேர் பாருங்க, இந்த வாட்ஸ்அப்ல பாக்குறோம், தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல வருகிற ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை போட்டு, ஆகவேதான் இத்தாலி இப்படி இருக்கிறது, ஸ்பெயின் இப்படி இருக்கிறது, அமெரிக்காவில் நடக்குது, இப்படி நம்ம தயவுசெய்து என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இன்னொன்று 3வது ஒரு காரியம் சொன்னா இன்சிஸ்டிங் பர்சனல் ஒப்பீனியன். இப்ப நான் ஒரு சர்ச் லீடர் வச்சுக்கோங்க, நான் சொல்றது எங்க சர்ச் காங்கிரேஷன் கேட்கறாங்க அப்படின்னா, ஐ ஷுட் நாட் சே வாட் எவர் ஐ வாண்ட். ஐ எம் சப்போஸ் டு டெல் வாட் டஸ் த பைபிள் சே. பைபிள் என்ன சொல்லுது அதான் சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, இந்த ஹீரோ வர்ஷிப் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது கிறிஸ்தவ வட்டாரத்துல. சோ குறிப்பிட்ட எக்ஸ் சொல்லிட்டாரு, ஒய் சொல்லிட்டாரு, அதனால நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இல்ல, ஆல்வேஸ் கன்சல்ட் வித் பைபிள். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, there is no revelation, no prophecies apart from the Bible அப்படின்னு சொல்லும்போது, why do you want to give importance to the individuals? இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவு நல்லவங்களா இருக்கட்டும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கட்டும், எவ்வளவு பைபிள் நாலேஜ் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவர் சொல்றது வேதத்துக்கு ஒத்து போறதா அப்படின்னு பார்க்கணும். சோ இதை நீங்க குறிப்பிட்ட காரியம் செய்யலாமா, யூ ஸ்டடி த பைபிள், யூ ஃபைண்ட் இட். நீங்க டக்குனு யார்ட்ட ஒரு இவாஞ்சலிஸ்டோ ஒரு பாஸ்டரையோ கேட்கறீங்க, அவர் சொல்லிட்டாரு உடனே நாங்க செய்யறோம். இல்ல, அவர் கரெக்டா சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே பாருங்க, இந்த அகாடமிக் சைட்ல ஆன்லைன் ரிசோர்ஸஸ் டிபெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனிபடி கேன் போஸ்ட் எனிதிங் இன் தி ஆன்லைன். சுப்ரமணியன்கிற ஜோசப்ங்கிற பேர்ல ஒரு ஆர்டிகல் போடலாம். நீங்க எப்படி அதை ஹவு கேன் யூ வேல்யூ தி அத்தென்டிசிட்டி ஆஃப் தி ஆர்டிகல் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம ரிட்டன் புக்ஸ் காப்பிரைட் வாங்குறது, பிரிண்டட் இது, அதுக்கு தான் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ அதே போல எவ்வளவு பெரிய தலைவர்கள் சொன்னாலும் பைபிளுக்கு ஒத்து போயிருக்கான்னு பாருங்க. பைபிளுக்கு ஒத்து போகிறதுக்கு என்ன செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஆவியாரும் நமக்கு கொடுக்கலாம். நான் இந்த பீரியட்ல நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு வரேன், சர்ச்சு தப்புன்னு ஒரு கூட்டம் பேசிட்டு வராங்க. சபை தப்பு, தசமாக நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க சர்ச்சுக்கு நம்ம போக வேண்டாம், நீங்களே வீட்டில் ஆரம்பிங்க, நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் போடுங்க, நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. See, these are all against the biblical doctrines. இதுதான் நாங்கள் அப்பவுமே சொன்னோம். இல்ல, நீ நல்லா கவனிக்கணும், சபைங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அமைப்பு, அப்படி மட்டும் கிடையாது. இட்ஸ் a மனவாட்டி, இட்ஸ் a bride, மனவாட்டி. Church is the family of God, it's a bride of God. மனவாட்டி வேண்டாம், சபை வேண்டாம் அப்படின்னா மனவாட்டி வேண்டாம். அவர் திரும்ப வரப்போறது எதுதான் வரப்போறாரு, சபைக்காக தான் கர்த்தர் வரப்போகிறார். ஸோ அதனால நீங்க யூ கேன் வாட்ச் several services but pick up only biblical doctrines. அவர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க வேதத்துக்கு விரோதமான ஒண்ணு நீங்க என்ன செய்ய வேண்டாம், எப்பொழுதுமே நீங்க செய்யக்கூடாது. அதுல கவனமா நீங்க இருக்கணும். இன்னொன்னு பாருங்க, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான டீச்சிங்ஸ் வருதா, ஆட்களுக்கு எப்பொழுதுமே சம்திங் டிஃபரெண்ட். when somebody is speaking something different, that will attract more people. புதுசா எதையாவது ஒரு சொல்லணும். ஸோ இந்த காலத்துல ஆட்கள் புதுசா நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், when we give importance to somebody's dreams and revelations, then that will be the problem. சில பேர் இப்போ நீ வாட்ஸ்அப்ல பார்க்கலாம், நாங்கள் 2010 கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டா 2020 இந்த டைட்டில் ஒரு வியாதி வரும், இது நிறைய பேரை பாதிக்கும் யாருன்னு சொல்லி எல்லாம் ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கட்சி ஏமாந்து போகக்கூடாது எப்போவுமே. சில ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஒன் ஆஃப் த ஆஃபீஸ் தட் காட் ஹஸ் கிவன் டு அஸ், we need to respect it. அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா ஜென்ரலா சொல்றது பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஆண்டு குழப்பம் வரும், இந்த ஆண்டு பூகம்பம் வரும், இந்த ஆண்டு வியாதி வரும், இந்த ஆண்டு நிறைய பேர் சாவாங்க, முக்கியமான கிறிஸ்தவ தலைவர் மறிப்பாங்க, இந்த ஆண்டு ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும், இந்த ஆண்டு ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்கும். இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி வைங்க, ஒரு 15 பாயிண்ட் சொல்லி வைங்க, கண்டிப்பா எங்கேயாவது இடத்துல நடக்கும், அப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இல்ல இது தப்பு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, திரும்ப ஐ வுட் லைக் டு retell the statement that I have told just before. There are no prophecies, dreams apart from the Bible. There are no revelations apart from the Bible. எத்தனை தடவை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன், நானே ஒரு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்றேன்னா, நீ என்ன செய்யணும், பைபிளை போய் மேட்ச் பண்ணணும். பைபிள் தான் நமக்கு லேப், ஃபைனல் அத்தாரிட்டி பைபிள் தான். ஸோ அங்கதான் நீங்க மேட்ச் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்துட்டு போற சாம்பிள்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல லேப்ல ஒரு பேத்தாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவங்க செக் பண்றாங்க.
ஸோ நீ என்ன செய்யணும் அப்படின்னா பைபிள் தான் நமக்கு லேப் அங்கே செக் பண்ணணும். ஓகே, இது வந்து பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது, இது தப்பா இருக்குது, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பட் அப்படி யோசிக்க கூடாது. அப்போ அவர் சொன்னது எப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள். பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கா? இல்லைங்க, அவர் சொல்லிக்கிற எவர் சொல்ற எக்ஸர்வ் யாரா இருந்து போட்டோம், பைபிளுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது கண்டிப்பா என்னதான் தப்பு. ஸோ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நெவர் எவர் ஃபர்கெட் த பிரின்சிபிள் தட் பைபிள் இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி. பைபிள் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. பைபிள் தான் கடைசி. அது என்ன சொல்லுதோ அதான் நமக்கு. அப்படிதான் நினைக்கும் போது அண்ணன் என்ன சொன்னாரு, பாஸ்டர் என்ன சொன்னாரு, அக்கா என்ன சொன்னாரு, இந்த பிசினஸ் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்க கூடாது. நெவர் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ட்ரீம்ஸ் அண்ட் ரெவலேஷன். நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் டைரக்ட் ரெவலேஷன். அது அந்த பாயிண்ட்க்கு வாங்க. when you kneel down in the presence of God and pray, you will have the direct revelations. when you depend on somebody, some prophets, you will be misguided. So அவர்கிட்ட போய் ஜோம் பண்றோம், அவர் சொல்றதா கேட்போம், அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம், அவர்கிட்ட கொஸ்டின் கொடுத்தா அவர் சொல்ற பதில். அவரும் கடவுள் கிடையாது. why don't you consult with the man, directly go to the presence of God, consult with God. அப்படி நிறைய நம்ம சொல்லிட்டு போனோம். இன்னொன்று கடைசியா நான் உங்களுக்கு சொல்லி இது பண்றேன், ஃபால்ஸ் காம்பினேஷன். ஏன் இது மாதிரி தப்பு வருது திரும்ப அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பாக்குறோம், இந்த வசனம் இந்த ஊருக்கு பொருந்துகிறது, இந்த சம்பவம் நடந்தது, இதனாலதான் கர்த்தரை அடித்தார், இதனாலதான். இப்ப நீங்க நம்ம ஆட்கள்லாம் சொல்ற பார்த்தா இந்த கொரோனாவே ஆண்டவர் தான் கிரியேட் பண்ணி கொண்டு போய் உலகத்துல விட்ட மாதிரி நம்ம பேசிட்டு இல்ல. God never creates such situations, but he allows it. அவருக்கு தெரியாம நடக்கல. அவர் தான் இந்த வியாதிக்கு காரணமா இல்ல. இந்த நேரத்துல நம்ம ஒருத்தர் குறை சொல்றது, ஒருத்தர் பழி போடுறதுக்கு நம்ம ஆலோசிக்கணும். This is the time for the self evaluation. We should not condemn others. அவங்க பண்ணாங்க, சர்ச் இப்படி பண்ணது, பாஸ்டர்ஸ் இப்படி பண்ணாங்க, இவாஞ்சலிஸ்ட் பண்ணாங்க, அப்போஸ் இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. forget about all those things. இந்த ஃபால்ஸ் காம்பினேஷன் ஏற்கனவே சொன்னேன், 1 கொரிந்தியர் இது மாதிரி. அதே அந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தையும் அங்க வெளிப்படுத்துற சீயோன் எடுத்து, சீயோனினால் கரைப்பட ஸ்திரீகளினால் கரைப்படாதவர்கள். இங்க சொன்ன ஸ்திரீ வேற, அங்க சொன்ன ஸ்திரீ வேற. டீகான்டெக்சுவலைசிங் அப்படின்னு சொல்றோம். அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து ரெண்டு என்ன செய்யக்கூடாது, மேட்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, கிவ் அ ஃபால்ஸ் காம்பினேஷன். எங்கேயோ இருக்கிற ஒண்ணு எடுத்து, இன்னைக்கு நடக்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்து பைபிள் இருக்கிற தப்பா போய் வேதாகமத்தில் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது. ஸோ இந்த நேரத்துல தவறுதலாக இப்படிப்பட்ட காரியங்களை பரப்பாம முடிஞ்ச அளவுக்கு பைபிள் நல்லா வாசிக்கணும், நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நம்ம கிடையாது. ஒருத்தருக்கு ஆறுதலா இருப்போம், ஒருத்தர் போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நமக்கு உறவுகளை பலப்படுத்தும். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி தேவையில்லாத காரியங்களை ஈடுபட வேண்டாம். நீங்க சொல்ற காரியங்கள் ஒருவேளை நாளைக்கு ஒரு கல்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.